அன்பு நெஞ்சங்களே, அனைவரையும் நான் சம்மர் ஸ்பெஷல் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சன்ஸ்ட்ரோக். நெறைய பேருக்கு இத பத்தி தெரியாது. பொதுவா என்ன நினைப்பாங்கன்னா, யாரோ மயங்கி கீழ விழுந்து இறந்துட்டாங்க அப்டின்னா, அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, இறந்துட்டாங்க அப்டின்னுவாங்க. அப்டி கிடையாது. இந்த வெயில் காலங்கள்ல யாரோ மயங்கி கீழ விழுந்தாங்க, ஒரு வேள வாமிட் நெறைய எடுத்துட்டாங்க அப்டின்னாக்கா, அது சன்ஸ்ட்ரோக்கான ஒரு அறிகுறி தான். அது எப்படி சன்ஸ்ட்ரோக் வரும் அப்டின்னா, பொதுவா நம்ம பாடியில நம்ம எப்பவுமே தண்ணி அப்பப்போ குடிச்சு நம்மள ஹைட்ரேட்டடா வச்சுக்கணும். நம்முடைய வெயில் அதிகமான உஷ்ணம் காரணமா நம்முடைய நீர் சத்துக்கள்லாம் உறிஞ்சி எடுத்துரும். அந்த மாரி நேரத்தில நம்ம உடம்புல அப்பப்போ தேவையான அளவு கொஞ்சம் நீர் சத்து இருந்துகிட்டே இருந்தா பிரச்சனை கிடையாது. அந்த நீர் சத்து எடுக்க மறுக்கிறவங்களும் சரி, அதிகப்படியான உஷ்ணத்த தாங்க முடியாத சில பேருக்கும் சரி, மூளையில தெர்மோஸ்டாட்ன்னு ஒண்ணு இருக்கும். அது எப்பவுமே இந்த ஹீட்ட பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல அந்த ஹீட் அதிகப்படியா போம்போது, அதாவது பேலன்ஸ் பண்ண முடியல, பாடி ஹைட்ரேட்டடா இல்ல அப்டின்னா, அந்த வெப்பநிலை பார்த்தீங்கன்னா, கிடு 106, 107 ஏறிக்கிட்டே போகும். கண்ட்ரோல் பண்ண முடியாது. வாமிட் வந்துரும். சடனா அட்டாக் கீழ விழுந்து இறந்துருவாங்க இம்மீடியட்டா. பொதுவா இது வயசானவங்களுக்கும், குழந்தைகளுக்கு தான் இது அட்டாக் ஆகும். அதனால எப்பவுமே வெயில் காலங்கள்ல மேக்ஸிமம் கொடை கொண்டு போங்க, தொப்பி போட்டு போங்க. வெயில் தானே அப்படின்னு ஒரு வறட்டு பிடிவாதத்துல இருக்காதீங்க. இல்ல வெயிலுக்கு முன்னாடி உங்க வேலைகள முடிச்சுட்டு வந்துருங்க. அதிகமா தண்ணி குடிங்க. நீர் சத்துள்ள காய்கறிகள் நெறைய எடுத்துக்கோங்க. ஸோ உங்கள நீங்க ஹைட்ரேட்டா வச்சுக்கிட்டாக்கா, இந்த வெப்பத்துலேருந்தும், ஹீட் ஸ்ட்ரோக்லேருந்தும் உங்கள நீங்க காப்பாத்திக்கலாம். நன்றி, வணக்கம்.